இன்றைய உணவு இன்றைய உணவு இன்றைய உணவு. நற்செய்தி வழங்குபவர் தந்தை நிர்மல் ராஜ். இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் வாழ்த்துக்களையும் ஜபங்களையும் அன்போடு உரித்தாக்கிக் கொள்ளுகின்றேன். விண்ணக வீட்டை நாம் அடைய வேண்டும் என்கின்ற பாடத்தை இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. விண்ணக வீட்டிலே நமக்கு ஒரு இடத்தை ஆண்டவர் ஏற்பாடு செய்திருக்கிறார். அந்த இடத்தை அடைய மண்ணக வாழ்வை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம் என்று உணர வேண்டும். அன்பானவர்களை, இன்றைய நற்செய்தி வாசகத்தில் ஆண்டவர் இயேசு தன்னுடைய சீடர்களை பார்த்து சொல்லுகிறார், நான் தந்தையிடம் சொல்லுகிறேன், மீண்டும் உங்களிடம் நான் வருவேன், அப்பொழுது உங்களையும் அழைத்து கொண்டு நான் இருக்கிற இடத்திற்கு உங்களை அழைத்து செல்லுவேன் என்று குறிப்பிடுகிறார். அன்பிற்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு தன்னுடைய மரணத்தினால் உயிர்ப்பினால் நமக்கு விண்ணக வீட்டை தயார் செய்து வைத்திருக்கிறார். நாம் அந்த இடத்திற்கு செல்ல இந்த மண்ணகம் நமக்கு உதவி செய்ய வேண்டும். அன்பிற்குரியவர்களே, ஆண்டவர் இயேசுனுடைய 2ஆம் வருகைக்காக இந்த உலகம் காத்து கொண்டிருக்கிறது. அதற்காக நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இதோ இங்கே அல்லது அதோ அங்கே, நாளைக்கு உலகம் அழிந்துவிடும் என்றெல்லாம் சொல்லுவார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசுவே சொல்லுகிறார், அந்த 2ஆம் வருகை எப்பொழுது நடக்கும் என்று எனக்கோ விண்ணக தூதருக்கோ கூட தெரியாது, மாறாக அது தந்தை கடவுளுக்கு மட்டுமே தெரியும் என்று சொல்லுகிறார். அதனுடைய பொருள் என்ன? ஒவ்வொரு நாளும் இன்றே என எண்ணி நம்முடைய வாழ்வில் விண்ணக வீட்டை தயாரிக்க நம்முடைய செயல்பாடுகளை அதற்கேற்றதை போல அமைக்க வேண்டும். நம்முடைய வாழ்வு முறை தூயகத்தை அடைய எப்பொழுதும் ஏதுவாக இருக்க வேண்டும். பிலிப்பியருக்கு எழுதப்பட்ட திருமுகம் 3ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில் வாசிக்கின்றோம், நமக்கோ விண்ணகமே தாய்நாடு, அங்கிருந்துதான் மீட்பராம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வருவார் என காத்திருக்கின்றோம். நம் அனைவருமே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்காக காத்திருக்கின்றோம். இந்த காத்திருப்பு எதற்காக? விண்ணக வீட்டை அடைவதற்காகத்தான். அன்பானவர்களே, ஆண்டவர் தன்னுடைய சிலுவை மரணத்தினால் ஒட்டுமொத்த மீட்பையும் இந்த உலகத்திற்கு பெற்றுக் கொடுத்து விட்டார். ஆனால் நாம் ஒவ்வொருவரும் அந்த விண்ணக வீட்டை வலிந்து பற்றி கொள்ள நம்முடைய வாழ்வை அதற்கேற்றதை போல இந்த உலகத்தில் அமைத்துக் கொள்ள வேண்டும். அவ்வாறு அமைவதற்கு இயேசு நமக்கு ஒரு சிறந்த முன்மாதிரியை காட்டியிருக்கிறார். ஆகையினால் தான் நற்செய்தியில சொல்லுகிறார், நானே வழியும் உண்மையும் வாழ்வும் என்று சொல்லுகிறார். இயேசுவின் வழியாகத்தான், இயேசு என்கின்ற உண்மையான கடவுளின் வழியாகத்தான், இயேசு என்கின்ற வாழ்வின் வழியாகத்தான் நாம் நிலை வாழ்வை பெற்றுக்கொள்ள முடியும். நிரந்தரமற்ற இந்த மண்ணக வாழ்வு நிலையான விண்ணக உறைவிடத்தை அடைய நமக்கு உதவி செய்யட்டும். அன்பிற்குரியவர்களே, நம்முடைய மனங்களை நாம் தயார் செய்வோம். உறவுகளை நாம் புதுப்பித்துக் கொள்வோம். மன்னிக்க முடியாதவர்களை நாம் மன்னிக்க முயற்சி செய்வோம். வாழ்க்கையின் போராட்டத்தில பவுலடியாரை போல இயேசு கிறிஸ்துவை முன்னிட்டு எல்லாவற்றையும் குப்பை என உதறி தள்ளிவிட்டு நாம் முன்னோக்கி செல்லுவோம். விண்ணக வீட்டை நமக்கு சொந்தமாக்கிக் கொள்வோம். மரணம் எப்பொழுது நேர்ந்தாலும் சரி, நிச்சயமாய் ஆண்டவருடைய உறைவிடமாகிய விண்ணகத்தில் நமக்கு இடம் உண்டு. எங்கள் அன்பான ஆண்டவரே, வழியும் உண்மையும் வாழ்வும் நானே என்று சிறந்ததொரு முன்மாதிரியை காட்டியிருக்கிற உம் திருமகன் இயேசுவின் பாத சுவடுகளிலே நாங்கள் ஒவ்வொருவரும் நடக்கச் செய்தருளும். ஆண்டவரே, இந்த மண்ணக வாழ்வு விண்ணக வாழ்வில உம்முடைய உறைவிடத்தில நாங்கள் ஓய்வெடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆசீரை பெற்றுத்தரட்டும். ஒவ்வொரு நாளும் இன்றே என எண்ணி பொருளுள்ள ஒரு வாழ்க்கையை நாங்கள் வாழ எங்களுக்கு கிருபை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் தந்தையே, ஆமேன். God bless you.